Assalamu alaikum friends. Welcome to Daily Cup of Life YouTube channel. Ramadan Mubarak friends. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி மினி சமோசா. இஃப்தாருக்கு ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு கிச்சனுக்கு போனாலுமே இதை செஞ்சு கொள்ளலும். வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறோம் பார்ப்போம். அதுக்கு முந்தி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாங்கள் இப்போ வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கப் ஃப்ளார் எடுத்து போதுமான அளவு சால்ட் போட்டுக்கொண்டேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொண்டேன். இப்போ 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கொள்கிறேன். செசமி சீட்ஸ் தெரியும் தானே, அதையும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதை நல்லா இப்போ கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வாட்டர் ஆட் பண்ணி இந்த டோ மிச்சமே திக்கான டோவாக வரணும். இது கொஞ்சமான லூஸ் ஆயிடுச்சின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சமோசாவை ரெப் பண்ணிக்கொள்ள இல்லாமல் போகும். ஸோ அதனால் பார்த்து அளவாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்ல ஒரு திக்கான டோவாக நாங்கள் இதை செஞ்சுக்கொள்வோம். இந்த டோவை மிச்சம் நீட் பண்ணக்கூடாது, அப்போ சாஃப்டாகிடும். அதே மாதிரி மிச்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கவும் கூட. நாங்கள் எப்போ மிக்ஸ் பண்ணினோமோ அப்போவே சமோசாவை டக்குன்னு செஞ்சிடணும். இப்போ நான் ஒரு பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கொள்கிறேன் இந்த சமோசாவோட கீமாவை ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதோடு நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் 1 பிக் ஆனியனும் க்ரீன் சில்லி ஒன்றும். இப்போ இந்த ஆனியனை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது பிறகு அதை கொஞ்சம் நான் சாட்டை பண்ணிக்கொள்கிறேன். மிச்ச நேரம் தேவையில்லை, ஒரு அளவாக. இப்போ நான் இதுக்கு சாப் பண்ணி வச்சுக்க க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு மிக்சிங் உண்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் டர்மரிக், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். நாங்கள் செய்கிற கீமா குவான்டிட்டிக்கு போதுமான அளவு. ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதங்க விடுவோம். இப்போ இப்படித்தான் நிற்கும் வதங்கின பிறகு. இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பொட்டேட்டோவை ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம்ஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா அதை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை நல்லா நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டேட்டோ துண்டு இருந்துச்சுல, அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு பவுலுக்கு கொஞ்சம் நான் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் நான் இப்போ செஞ்சு வச்ச டோ எடுத்து அதை 3 பீசஸ்க்கு நான் டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். டிவைட் பண்ணி இப்போ நான் இதை பால் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதை பால் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் ஒரு பால் எடுத்து இதை நல்லா சப்பாத்தி மாதிரி நான் தட்டிக்கொள்ள போகிறேன். இந்த டோ நீங்கள் தட்ட போக்கல நல்லாவே சப்பாத்திக்கு மாதிரி தின்னாக தட்டிடாதீங்க. ஒரு அளவு இது கொஞ்சம் இந்த தடிப்பமாக தான் வைக்கணும். அப்போ தான் இந்த சமோசாவை ரெப் பண்ணிடும். ஸோ இதை நான் இப்போ 4க்கு டிவைட் பண்ணிக்கொள்கிறேன்.
அப்போ 4 பீசஸ் வந்திக்கு தானே. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து இந்த ஓரத்துக்கு வாட்டர் கொஞ்சம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஓரம் ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் 2 மாதிரி வருது தானே. இதுக்கு நான் வந்து எங்களோட கீமா கறியை போட்டுக்கொள்கிறேன். மிச்சம் கீமா போடாதீங்க, அளவாக போடுங்க, அப்போ தான் இது ஃபோல்ட் பண்ணிடும். இது மினி சமோசா சுட்டி, இதுக்கு ஒரு மினி ஸ்பேஸ் ஒன்று தான் இருக்கும். ஸோ நான் இப்போ அதை அப்படியே வச்சு இன்றைக்கி 3 கட் போட்டுக்கொள்கிறேன், அதில் கேப் வர இடத்துக்கு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு அப்படியே நான் இதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். மிச்சம் டைட்டாக ஃபோல்ட் பண்ணாமல் ஒரு அளவு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டா மினி சமோசா ரெடி. ஸோ இதே மாதிரி நான் எனக்கு மிச்சம் வைக்கிற டோ எல்லாத்துக்குமே நான் இதே மாதிரி சமோசா செஞ்சுக்கொள்கிறேன். இது சரியான ஈஸி. அதேமாதிரி குயிக்காக உங்களுக்கு செஞ்சிடவும் மேலும் ஒரு 1 hour இருந்தால் நல்லாவே போதும். ஏன்னு சொன்னால் இந்த டோவை நாங்கள் செட் பண்ணி வைக்கிறோண்டும் இல்லை, அந்த நேரத்தில் செஞ்சிடலும். அதை சுற்றி ஒரு 1 hour இருந்தால் நல்லாவே போதும். இதில் ஷேப்பும் வந்து அவங்க வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்ல பியூட்டிஃபுல்லான ஷேப் ஒன்று வரும். ஸோ நான் இன்னொன்றும் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என் மினி சமோசா எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி எல்லாத்தையுமே நான் ரெப் பண்ணி செஞ்சு கொண்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பேனுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயிலில் ஒவ்வொரு சமோசாவாக வச்சுக்கொள்ளுங்க. ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகணுன்னு தான் நீங்கள் சமோசா வைக்கணும். ஏன்னு சொன்னால் அப்படி ஆயில் ஹீட் ஆகாமல் நீங்கள் வச்சிங்கன்னா சமோசா மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் கொஞ்சம் ரஃப் ஆகிக்கும், சாஃப்ட் ஆகிக்காது. இது வச்சு ஒரு 2 minutesலேயே எப்படியோ நல்லா ஃப்ரை ஆகிடும். அதோடய நாங்கள் நெக்ஸ்ட் சைட் பிரட்டி போட்டுட வேண்டியதான். இப்போ எங்கிட்ட 2 சைடுமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ இப்படியே எங்களுக்கு சர்வ் பண்ணிக்கொள்ளலும். எந்த நாளுமே ரமஜானுக்கு நாங்கள் ஒரு மாதிரி டிஷ் செய்வோம். அது ஷேப்லேயோ சரி, டேஸ்ட்லேயோ சரி, கொஞ்சம் வித்தியாசம் வைக்கணும்னு தான் நாங்கள் விரும்புவோம். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு கண் தான் தின்னும், அதுக்கு புறத்தான் வாய் தின்னும். ஸோ அதனால் அப்படி ஒவ்வொரு மாதிரி பார்த்து செய்யக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்மாருக்கு இந்த மினி சமோசா ஒரு பெஸ்ட் ரெசிபி ஆகிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படின்னு உடனே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரமதான் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ரமதான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ்.